பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசன் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சேப்பாக் மைதானத்தில நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமும், சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் மோதுறது தான் ஃபர்ஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான் மாரி இருக்கிற மேட்ச்சு. அதே மாரி மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்து சென்னை வந்துட்டு யார் கூட விளையாண்டா ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி இருக்கிற டீம் தான் அது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு செம்மையான ஒரு டீம செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாரி தான் சிஎஸ்கே டீமும். சிஎஸ்கே டீமும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டீம வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஆர்சிபி டீமை விட செ சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் இருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட்ல இருக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனான டெவான் கான்வே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம்பத்தி ராயுடு கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம் இவரு முஸ்தபிசுர் ரஹ்மான் கிடையாது. மத்தீசா பத்திரனா அவரும் பார்த்தீங்கன்னா, அவைலபிள் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு இன்ன வரையிலும் எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரான லாக்கி ஃபெர்குசன் அதே மாரி வந்து ரே ஸ்டாப்லேன்னு சொல்லிட்டு நெறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாரி மிடில் ஆர்டர்ல கன் மாரி கேமரன் கிரீனு, மேக்ஸ்வெல்லு அப்டின்ட்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, டுப்ளசிஸ் இருக்காரு. சூப்பரான ஒரு கோர் டீம செட் பண்ணி ஆர்சிபி டீம் வச்சுக்கிறாங்க. நம்ம சென்னை டீமும் அதே மாரி ஒரு கோர் டீம் தான் வச்சுக்கிறாங்க. நம்ம மட்டும் சாதாரணமா இருப்போமான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. நம்ம சைடும் பார்த்தீங்கன்னா, டார்லி மிச்சல் ஆக்ஷன்ல 14 கோடிக்கு எடுத்துக்கிறோம். 1.80 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, சச்சின் ரவீந்திராவ எடுத்திருக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய சமீர் ரிஸ்வின்னு சொல்லிட்டு ராயுடுக்கு பதிலா சூப்பரான ஒரு பிளேயர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மாரின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய கோர் டீம் தான் வச்சுக்கிறாங்க. இப்ப இன்னொரு நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா, பிளேயரா மட்டும் தான் விளையாடுறாராமா. அவர் வந்து கேப்டன்ல கிடையாது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயரா விளையாடுறது கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு நியூஸ் அஃபிஷியலா வந்துருச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு சிஎஸ்கே டீமுக்கு. அதே மாரி பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, ஃபாஃப் டு பிளிசிஸ் பண்ண போறாரு. போன வருஷம் இந்த 2 டீம் மோதுன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு வேற லெவல் மேட்ச்ன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஹை ஸ்கோரிங் கேமா போணுச்சு. பெங்களூர்ல நடந்த மேட்ச் அது. ஆனா இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. என்னைய பொறுத்தவரையிலுமே ஒரு 55% சென்னை மேல நான் நம்பிக்கை வைக்கலாம். ஏன் அந்த 55% சென்னை மேல நம்பிக்கை வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டீமோட பாஸ்ட் மேட்ச் அதே மாரி அவங்களோட அணுகுமுறை, டீம் எஃபோர்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பவுலர்ஸ் தான். துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர், அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா 4 பவுலர்ஸ் இந்தியன் இந்தியன் பவுலர்ஸ் மட்டுமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் பவுலரான மொயின் அலி இருக்கிறாரு. மொயின் அலி இல்லாம பார்த்தீங்கன்னா, மக்கீஸ் தீக்ஷனா இருக்கிறாரு. இங்க இடத்துல தீக்ஷனா தான் ஒரு மெயினான பிளேயர். தீக்ஷனா இருக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிவம் துபே இருக்கிறாரு. நம்ம டீம்ல ஒரு ஹெவியான சிவம் துபே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டார்லி மிச்சல் அவரு ஒரு பார்ட் டைம் பவுலர். ரச்சின் ரவீந்திரா அவரு ஒரு பார்ட் டைம் பவுலரு. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்கிறாரு. அது கூட பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ரஹானே ஓப்பன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்ல ரச்சின் ரவீந்திரா கூட ஓப்பன் பண்றது அது ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல கூட ஓப்பனிங் பண்ணுவாங்க. இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங். அதே மாரி ரஹானே ஒன் டவுன் இறங்குவாரு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டார்லி மிச்சல் இறங்குவாரு. 4 பேர் நல்லா தரமான ஒரு பிளேயர். இதுல பார்த்தீங்கன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டாங்க. இன்னும் மீதி நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர். இந்த 2 ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா, யார குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில ஒண்ணு வந்து தீக்ஷனா அது வந்து கன்ஃபார்ம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பவுலர் கிட்ட போலாம். இன்னும் பத்திரனா கிட்ட குடுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் மொயின் அலி கிட்ட குடுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா நம்மள்ட்ட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா தரமாவே இருக்குது. இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி நம்ம விளையாட வச்சுக்கலாம். 4 பவுலர் வச்சு 5வது பவுலர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் ஒரு டைம் சிவம் துபே, ராயுடு அந்த மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாண்டுனா, இந்த மாரி நம்ம அதே மாரி பண்ணிக்கலாம். அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, ரஜத் பட்டிதார் வந்துருக்காரு. அவரும் ஒரு தரமான பிளேயர். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. விராட் கோலியும், டுப்ளசிஸும் வந்துருவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா, ரஜத் பட்டிதார் வந்துருவாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிளென் மேக்ஸ்வெல், அப்புறமா கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக்ன்னு சொல்லிட்டு ஒரு தரமான டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. மஹிபால் லோம்ரோர் ன்னு சொல்லிட்டு சூப்பரான டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லாக்கி ஃபெர்குசன், முகமது சிராஜ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் பேஸ் அட்டாக்ல கிங் மாரி இருக்கிறாங்க. நம்ம கிங்கோட டீமு. பார்க்கலாம் எந்த டீம் நாளைக்கு வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். சேப்பாக் பிட்ச்ன்றதுனால ஸ்பின் அட்டாக்குக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின் அட்டாக் பொறுத்தவரைக்கும் சென்னை தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க.
அதான் நாளைக்கு மேட்ச்ல பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே எதிர்பார்த்த மாரி ஐபிஎல் ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு நம்ம மேட்ச்ல பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம். பாய்.